ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம்ல ஆண்டாள் உடைய சரித்தம் தான் பார்த்துன்னு வந்துருக்கோம். எப்படி ஒவ்வொன்றுக்கா தூது அனுப்புகிறா. என்னுடைய மனசில் அந்தரங்கனாக இருக்கக்கூடிய கண்ணனை தவிர வேற எந்த மானுடனும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மனசில் வச்சுன்னுட்டா. அப்போது குயில், மயில், பார்த்தோம் மன்மதன், நெஞ்சு எல்லாத்தையும் தூதா அனுப்புகிறா. என்ன பண்ணுறான் அப்படின்னா அன்னம் தூதா அனுப்புகிறா. செங்கமல நான்மலர் மேல் தேன்னுகரம் அன்னம் போல எப்படி அந்த தேனை அந்த அன்னம் பருகிறதோ அந்த மாதிரி நாங்கள்லாம் பாவை நோன்பு இருந்து கண்ணனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அன்னமே நீ போய் எனக்காக தூது சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்புறம் மேகத்தை பார்த்து தூது சொல்றா. அதில் அந்த நாச்சியார் திருமொழியில் பார்த்தேன்னா அந்த ஒரு ஸ்டான்ஸா மேகத்தை பற்றி சொல்றது என்ன சொல்றா அப்படின்னா, வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கான் வேங்கடத்து தேன் கொண்ட மலர்ச்சிதற திரண்டேறி பொழிவீர்கள் ஊழ் கொண்டவள் வல்கிறாள் இரண்யனை உடலித்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமீனே அப்படிங்கிறா. அதாவது அந்த மழை பொழியும் மேகங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கான், ஆகாசத்தை நிரப்பிண்டு இருக்கு. அந்த கால மேகங்கள் எப்படி இருக்கான் அப்படின்னா, நரசிம்மராக அவதரித்த போது எவ்வளவு வலிமைகளோடு இருந்ததோ, அந்த கூர்மையான நகங்களோட எவ்வளவு வலிமையான அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ அவ்வளவு வலிமையாக அந்த திருப்பதி வேங்கடமலையான் மலை ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய அடர்ந்த மேகங்களே அந்த இரண்யனை வதம் பண்ணினார் இல்லையா. அப்படிப்பட்ட வதம் பண்ணின எம்பெருமான் என்னை பார்க்க சொல்லுங்கோ. என்னுடைய கை வளையல்கள் எல்லாம் அப்படியே துவண்டு விழுந்துருத்தான். அவ்வளவு மெல்லிசா போயிட்டாலாம் அந்த கண்ணனை நினச்சி. அப்போது அவர் என்னை ஆட்கொள்வார்னு சொன்னால் அந்த வளையல்கள்லாம் என்னவாயிடுமா, திரும்பி போட்டுக்கிற மாதிரி ஆகிடுமா. தட் இஸ் அவள் குண்டாயிடுவாளாம். அந்த மாதிரி நான் குண்டா ஆகிறதுக்கு நீங்கள் மேகங்களே எனக்காக நீங்கள் போய் தூது போங்கோ அப்படிங்கிறா. ஸோ அந்த கை வளையல்கள் நழுவி விழுந்துடுத்து அப்படின்னா அவ்வளவு மெலிஞ்சு போயிட்டாலாம் அந்த கண்ணனை நினச்சி. அப்போ திருப்பதி வேங்கடமலையான் மேலே பரவக்கூடியன்னு ஏன் சொல்லலாம் அப்படின்னா, அந்த வேங்கடமுடையானே கண்ணனாகத்தான் பாவிச்சுருக்கு. அந்த மேகங்களே, அவர் மேலே இருக்கக்கூடிய மேகங்களே, நீங்கள் போய் டக்குன்னு போய் அவர்கிட்டக்க சொல்லி என்னை ஆட்கொள்ள சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது அழகர மலையில் இருக்கக்கூடிய காந்தல் மலர்களை பார்த்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் வாடி தவிச்சுருக்கேன், எனக்காக நீங்கள் தூது போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. அதாவது சிந்தூர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்த கிட்டன்வால் மந்தராம் நாட்டு என்று மதுரக்கொழும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று ஒய்துங்கொல்லோ அப்படின்னு சொல்றா. என்னன்னா, அழகர் மலையில் ஃபுல்லாக காடு நிறைஞ்சிருக்கும். அந்த காட்டில் காந்தல் மலர்கள் நிறைய பூத்திருக்கும். அந்த காந்தல் மலர்களில் அந்த பட்டுப்பூச்சி என்ன பண்ணும், அதில் தேன் எடுக்குமா, அந்த சக் பண்ணும். எப்படி இதை சொல்கிறான் அப்படின்னா, வாசுகிங்கிற பாம்பை கயிற்றாக கொண்டு பார்க்கடலை கடைந்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த இல்லையா, அந்த அமிர்தத்தை விட இனிமையாக பாருங்க, அமிர்தத்தோட இனிமையாக ஏதாவது ஒரு பொருள் இருக்க முடியுமா? அந்த அமிர்தத்தை விட இனிமையாக இருக்கக்கூடிய மதுரை கொழுஞ்சாறு, இந்த அழகர் மலையில் இருக்கக்கூடிய அந்த தேனை சுவைக்கக்கூடிய அந்த தேனாகப்பட்டது அவ்வளவு சுவையாக இருக்குமா அமிர்தத்தை விட. அந்த டேஸ்டியாக இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை உள்கொண்ட அந்த அழகிய தோளுடைய எம்பெருமானின் அந்த வலையில் என்னை விழவையுங்கோ. எப்படி அந்த மலர்களுடைய வலையில் அந்த பட்டுப்பூச்சி அப்படி விழுந்து கிடக்கோ, அந்த மாதிரி அந்த அழகிய தோளுடைய எம்பெருமானுடைய தோளை என்னை ஆட்கொள்றதுக்கு காந்தல் மலர்களும் இந்த பட்டுப்பூச்சியும் நீங்கள் தூது போங்கோ.
அந்த அமிர்தத்தை விட அவ்வளவு டேஸ்டியாக இருக்கக்கூடிய அந்த தேன் உள்ளக்கூடிய அந்த பிட்டுப்பூச்சி அந்த மாதிரி வலையில் விழுந்துருத்து பாருங்க, அந்த மாதிரி என்னையும் விழவைங்கோன்னு சொல்கிறா. அப்படின்னா அவ்வளவு ஏங்கி தவிக்கிறா கண்ணனை அடையணும்னு சொல்லிட்டு. மீதியோட நம்ம நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.